சாதாரண வாழ்க்கைக்கு தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை போல சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்து அநேகரை சக்சஸுக்கு உள்ளாக நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை போல செயல்பட்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது அது லக்ஸுரி லைஃப் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500ல் 299வது அவருடைய அனந்த ஞானம் அதிசய நிரம்பி வழிதல், சூப்பர் நேச்சுரல் ஓவர்ஃப்ளோ. ரைட்? அருமையானவர்களே, தேவன் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவை என்று ஒன்று இருக்கவே கூடாது. நான் திரும்ப சொல்லுகிறேன் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே பற்றாக்குறை ஒன்றுமே இருக்கக்கூடாது என்பது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிய வேண்டும், தேவைக்கு அதிகமாக. இதைத்தான் இன்னைக்கு என்ன தலைப்பிலே பார்க்க போகிறோம்? சூப்பர் நேச்சுரல் ஓவர்ஃப்ளோ. ஹல்லேலூயா. See, the very name of our Lord is wonder. Right? அவர் நாமம் அதிசயமானவர். அந்த அதிசயமான தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் ஏராளம் தாராளமாக பெற்று அது ஓவர்ஃப்ளோ ஆக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இதை உங்கள் மனம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் தேவை என்று ஒன்றை சந்திக்க மாட்டீர்கள் என்பது மாத்திரமல்ல, அநேகருடைய தேவைகளை சந்திப்பீர்கள். ஏனென்றால் எப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமாம், வேதத்தில் நிறைய உதாரணம் இருக்குங்க. ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. அவர் யாரு? வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக ஆசீர்வதிப்பவர், வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். யாருடைய உதாரணம் உங்களுக்கு வேண்டும்? ஆபிரகாமுடைய உதாரணம் வேணுமா? அவன் அழுது ஜெபம் பண்ணானா அல்லது ஆசைப்பட்டானா? எதுக்கு? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களுக்காக அவன் ஜெபிக்கவும் இல்லை, உபவாசம் பண்ணவும் இல்லை, அவன் தேவனிடத்தில் கேட்கவும் இல்லை. தேவன் எப்பொழுதுமே தேவைக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை பாத்திரம் நிரம்பி வழிந்தது. ஹல்லேலூயா. ஓ, அவனுடைய சந்ததி எண்ண முடியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது கேட்டு பெற்றுக்கொண்டதை விட கேட்காத நன்மைகளினால் தேவன் அவனை நிரப்பினார். நான் திரும்ப சொல்லட்டுமா? தாவீது தேவனிடத்துல நின்னான்னு வைங்களேன். தேவன் கேட்கிறார், தாவீது, நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்பா, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, நான் தருகிறேன் என்று சொன்னா என்னங்க கேட்பான்? யோசித்து பாருங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு 100 ஆடு இருக்கு. அதிகபட்சம் என்ன கேட்பான்? ஒரு 1000 ஆடு மட்டும் இருந்தா போதுமா? ஹல்லேலூயா. உங்களுடைய வேதத்தில் என்னுடைய பெயர் வர வேண்டும் என்று கேட்டிருக்க மாட்டான். ரைட்? நான் பாடியிருக்கிற பாடல்கள் வேதத்தில் வர வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டிருக்க மாட்டான். அப்படித்தானங்க? ஹல்லேலூயா. எனக்கு அரச பதவி வேண்டும் என்று கேட்கவில்லை, அரண்மனை வேண்டும் என்று கேட்கவில்லை. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அவன் கேட்காத இவை எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுத்து அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தேவைக்கு அதிகமாக அநேக ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy we have. ஆமென். சூப்பர் நேச்சுரலாக அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நிரம்பி வழிய செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நானும் உங்களோடு சேர்ந்து அதை கற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களிடத்தில் என்ன சொன்னார்? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். யூ ஷால் லெண்ட் டு நேஷன்ஸ்.
அதுதான் நிரம்பி வழிகிற அனுபவம். அதற்காக தான் தேவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. முதலாவது பாருங்க, நிரம்பி வழிகிற சந்தோஷம். ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டோம். எலான் மஸ்கை விட தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்கள் ஏன் என்று சொல்லி அதை நீங்கள் கேளுங்கள். அருமையானவர்களே, உங்களாலே எலான் மஸ்கை விட அதிக சந்தோஷமாக வாழ முடியும் என்றால் நீங்கள் எலான் மஸ்கை விட ஐஸ்வர்யவான். ஆமென். ஏன் தெரியுமா? நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அருமையானவர்களே, யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 15:11 நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் சொன்னது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நிலையான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், தேவரகமான சந்தோஷம். எது அது தேவரகமான சந்தோஷம்? இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிற அதே சந்தோஷத்தினால் தேவன் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் தருகிற சந்தோஷத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் அருமையானவர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே சந்தோஷத்தை நாம் பெற்று இருக்கிறதுனால அது கான்ஸ்டன்டானது. அவரே சொல்லுகிறார் பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தில் 2 குவாலிட்டி சொல்றாரு. ஒன்று என்ன தெரியுமா? நிலைத்திருக்கிற சந்தோஷம். இரண்டாவது நிறைவாய் இருக்கிற சந்தோஷம். நிலைத்திருக்கிற சந்தோஷம் என்றால் என்ன? நிலைத்திருக்கிற சந்தோஷம் என்றால் சிறைச்சாலைக்குள்ளே போட்டாலும் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நிறைவான ஓவர்ஃப்ளோ ஜாய் என்றால் என்ன தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ளே போட்டால் சந்தோஷமாக நடனமாடி பாட்டு பாடுவார்கள். ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். அருமையானவர்களே, இந்த ஜாய்க்குள்ள வாருங்க, அது சாத்தியம். உங்களுக்கு இருக்கிற வேத அறிவு போதும், நீங்கள் பண்ணுகிற ஜெபம் போதும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவருடைய சந்தோஷத்தை நமக்கு அருளிவிட்டு சென்றிருக்கிறார். இதை குறித்த வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் குதூகலமாக வாழுவீர்கள். உங்களுடைய இருதயத்தில் சந்தோஷம் பொங்கி வழியும். ஏனென்றால் ரோமர் 15:13 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Romans chapter 15 verse 13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஐயா, விசுவாசம் எதெல்லாம் தருது? சமாதானத்தை தருது, சந்தோஷத்தையும் தருகிறது. நான் உங்களுக்கு வாசித்தேன் பாருங்கள். யோவான் 15:11 உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? நீங்கள் விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தை நிறைவாக அனுபவிப்பீர்கள். விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். ஹல்லேலூயா. எதை விசுவாசிக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுவது விசுவாசம். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்கள் உலகத்திற்கு உப்பு ஒளி. நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறாரே, இதை நீ விசுவாசிக்க முடிகிறதா? நீ விசுவாசித்தால் உனக்கு தாராளமாக சந்தோஷம் வந்துருங்க. அழகாக பவுல் எழுதுகிறார் பாருங்கள். நம்பிக்கையின் தேவன் உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரம்பி வழிதலை குறித்து தேவனுடைய ஆவியானவர் கற்று தந்து கொண்டு இருக்கிறார். அருமையானவர், முதலாவது எது நிரம்பி வழிய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழிய போகிறது. ஹல்லேலூயா.
ஆமாம், என்னிடத்தில் அநேகர் தொலைபேசியில் அழைக்கிறீர்கள், ஐயா உங்கள் செய்தியை கேட்ட பிறகு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஐயா. வேறு என்னமா நடந்தது? நான் சந்தோஷமாக இருந்ததுனால என் கணவனும் நானும் இப்போ ரொம்ப அன்பாக இருக்கிறோம் ஐயா. வேறு என்னமா நடந்தது? நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டோம், அந்த வீடை துவக்குகிற நாள் வந்துவிட்டு. அருமையானவர்களே, நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் என்றால் உங்கள் சிறையிருப்பு மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சிறையிருப்பு? கடன் அடைக்க முடியல, அது ஒரு சிறையிருப்பு. கவலை கண்ணீர் ஒரு சிறையிருப்பு. இன்னும் நிரம்பி வழிகிற சந்தோஷத்தை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளில் நான் வாசிக்க போகிறேன். அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 52வது வசனம். The book of Acts chapter 13 verse 52. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் கேரண்டடா சொல்ல முடியுங்க, என்னுடைய வீடியோ குறைந்தது ஒரு 10 கேளுங்க. 100 கேட்க வேண்டும். ஒரு 10 கேட்ட உடனே நீங்கள் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் துவங்கி விடும் அருமையானவர்களே. ஏன்? அந்த சத்தியத்தை நான் சரியாக கிருபையாக கற்றுக் கொடுக்கிறதுனாலே உங்கள் கவலைகள் தானாகவே மறைந்துவிடும். உங்கள் கண்ணீரை தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பீர்கள். அருமையானவர்களே, பாருங்கள், சீஷர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் நிரம்பி வழிகிற பேரின்பம் உங்களுக்கு காத்திருக்கிறது அருமையானவர்களே. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு விடுதலையை தரும், அது உங்களுக்கு உயர்வை தரும். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வெற்றியை இழுத்து கொண்டு வர அருமையானவர். ஹல்லேலூயா. தைரியமாக எழும்புங்க. எதுக்கு மனுஷன் படிக்கிறான்? நான் யோசித்து பார்க்குறேங்க. ஒரு 25 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க, ஒரு 20 வருஷம் படிக்கிறாங்கன்னு வைத்துக்கணும். எதற்காக படிக்கிறாங்க? துட்டு வேணும், சம்பாதிச்சாதான் வாழ முடியும். பாவம் இல்லை. துட்டு வந்தா என்ன வரும்? சந்தோஷம் வரும். வீடு வந்தா என்ன வரும்? சந்தோஷம் வரும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு வந்தால் சந்தோஷம் வரும். குழந்தை பாக்கியம் வந்தால் சந்தோஷம் வரும். அப்போ அல்டிமேட் பர்பஸ் சந்தோஷமா இருப்பது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 15 சொல்லுகிறாரு, 16 சொல்றாரு, 17 சொல்றாரு. சந்தோஷம் 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 என்று சொல்லி அந்த உங்கள் பாத்திரம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழியத்தக்கதாக. அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவருக்கு லேசான காரியம் என்பது மாத்திரமல்ல, அதைத்தான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் எது நிரம்பி வழியும் என்றால் சந்தோஷம் நிரம்பி வழியும். இரண்டாவது, அருமையானவர்களே, நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ரைட்? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருகிறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் நன்றாக மாறுகிறது அல்லவா? அதற்கு காரணம் கிருபையின் மேல் நீங்கள் கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். அது அவருடைய விருப்பம். ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே கிருபை வழிந்து ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிருபையின் மேல் கிருபை. அப்படி என்றால் என்ன பொருள்? பாருங்கள், அந்த கிருபை என்றாலே இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் த லார்ட், unmerited favor of the Lord, unimaginable supernatural power of the Lord. நீ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. கிருபையின் மேல் கிருபை என்றால், அருமையானவர்களே, தேவன் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அந்த உயர்வுகளை கண்டுபிடிப்பீங்க. எது உயர்வு? நிபந்தனை இல்லாமல் தேவன் என்னை நேசிக்கிறார், அதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அது கிருபையின் மேல் கிருபை. ஆமென். அநேகருடைய கண்களில், எதிர்பாராத எதிரிகளுடைய கண்களில் கூட உங்களுக்கு தயவு கிடைக்கும். அது கிருபையின் மேல் கிருபை. ஆமென். நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக அநேக மிராக்கிள்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. கிருபையின் மேல் கிருபை. அருமையானவர்களே, சகலவித கிருபையிலும் நீங்கள் பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. அதிலே உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே,
இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். The book of 2 Corinthians chapter 9 verse 8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு ஏராளம் தாராளமான கிருபையை அருளி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. பாருங்கள், தேவன் என்று சொன்னாலே தேவைக்கு அதிகமாக தருகிறவர். நீங்கள் அப்படியே புரிந்து கொள்ளணும். வெரி சிம்பிள் டெஃபினிஷன் இல்லை? ஹூ இஸ் காட்? தேவன் என்றால் யார்? உங்கள் தேவைக்கும் அதிகமாக தருகிறவர். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? சுகம் வேணும். அவர் சுகத்தை மாத்திரம் தரமாட்டார், சுகத்தையும் தந்து அநேகரை சுகமாக்கக்கூடிய வல்லமையையும் தருகிற தேவன். சுகத்தையும் தந்து அந்த சுகத்தோடு கூட உங்க பலனை பெருக பண்ணுகிற தேவன். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. Amen. ஆமென், ஆமென். நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள்ளாக தேவன் உங்களை நடத்துகிறார். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அருமையானவர்களே. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். மூன்றாவதாக பாருங்க, அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 23வது சங்கீதம் 5வது வசனம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Psalm 23 verse 5. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதை குறித்து நம்ம தியானிக்கிறோம்? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நிரம்பி வழிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஒரு ஆசீர்வாதம் தேவரகமான சந்தோஷத்தினால் தேவன் நம்மை நிரப்பி அந்த சந்தோஷம் வழிந்து ஓடுகிறது. கிருபையின் மேல் கிருபை பெற்று அந்த கிருபை வழிந்து ஓடுகிறதாக இருக்கிறது. மூன்றாவது, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? பாத்திரம் என்றால் ஒரு பிளெஸிங் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஐஸ்வர்யம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ரைட்? உங்களுக்கு தேவையான ஆஸ்திகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, 5 அப்பம் 2 மீன். புருஷர்கள் மாத்திரம் 6000 பேர் சாப்பிட்டார்கள். எல்லாம் சேர்ந்து 25,000 பேர் சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன். அதில் ஏங்க 12 கூடை வர மீதி வரணும்? யோசிங்க. ஏன் 12 கூடை எக்ஸஸ் கொடுத்தார்? தட் இஸ் ஹிஸ் நேச்சர். தேவனின் மெய்யான இயல்புங்க. உங்களுடைய சந்தோஷம் நிரம்பி வழிய பண்ணத்தக்கதாக சந்தோஷத்தினால் நிரப்புவது தேவனுடைய மெய்யான இயல்பு. ஆமென். உங்கள் கிருபை வழிந்து ஓடத்தக்கதாக அதை பெருக பண்ணுவது தேவனுடைய மெய்யான இயல்பு. ஆமென். உங்கள் ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவு பெருக பண்ணுவது தேவனுடைய மெய்யான இயல்பு. தட் இஸ் ஹிஸ் ட்ரூ நேச்சர். ஆமென். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதா இருந்தது. சொல்லுங்க, எல்லாமே எக்ஸஸ். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாத அருமையானவர்களே. ஆமென். அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழியத்தக்கதாக தேவன் ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தந்துருள போகிறார். நீங்கள் அநேக ஏழைகளை வாழ வைக்க போகிறீர்கள். அப்படித்தான் தேவனுடைய இருதயம் வேலை செய்கிறது அருமையானவர்களே. ஆமென். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. பாருங்கள், ஒரு சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது இன்னும் நீங்கள் தெளிவடைஞ்சிருவீங்க. எதை குறித்து? தேவனுடைய விருப்பமே வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அங்கே தீர்க்கதரிசி ஒருவர் கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிடுறார். சரிங்களா? தீர்க்கதரிசியே அவருடைய மனைவி எலிசாட்ட வந்து பேசுகிறா. என்ன பேசுகிறாருன்னா, ஐயா, அவர் ஒரு நல்ல மனுஷன் தான், ஆனால் கடங்காளி ஆயிட்டாரு, எங்களை கடனுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாரு, என்னுடைய 2 பிள்ளைகளை கடத்தி கொண்டு செல்லுவதற்கு கடன் கொடுத்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு தீர்வு எப்படி வருதுன்னா, நிரம்பி வழிகிற தீர்வு.
அது நான் உங்களுக்கு சில வசனங்களை தெரிந்தெடுத்து வாசிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அங்கே எப்படி தீர்வு கொடுக்குறார் பாருங்க. எலிசா, எம்மா உன் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறார். வாட் டு யூ ஹாவ் இன் யுவர் ஹவுஸ்? உன்னுடைய கையில் என்ன இருக்குன்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறா, எப்பா ஒரு குடம் எண்ணெய் இருக்குங்கிறார். உடனே என்ன ஆலோசனை சொல்லுகிறார், எவ்வளவு குடம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உன்கிட்ட இருக்கிற ஒரு குடம் எண்ணெயை எல்லாவற்றிலும் ஊற்று, அது நிறைந்து விடும் என்று சொல்லுகிறார். இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவள் எதற்காக வந்தாள் எலிசாவிடம்? என் பிள்ளையை நான் காப்பாற்றணும், கடன் அடைஞ்சா போதும், அப்படிதான் வந்தாள். ஆனால் தேவன் என்ன தீர்வு கொடுத்தார் என்றால், கடனையும் அடைத்து அதற்கு மேலேயும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்கள். பிரச்சனை தீர்ந்த பிறகு, அதாவது எண்ணெய் பெருகின பிறகு எலிசாவிடத்துல போறாங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்திரு. அதோட நிறுத்தலைங்க, இன்னும் என்ன சொல்லுகிறான், மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் வாழுங்க. தட் இஸ் ஓவர்ஃப்ளோயிங் blessing. Amen. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவன் செயல்படுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியை குறித்து நாலேஜ் இல்லை. எனவே நீங்கள் ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்கை எதிர்பார்க்க முடியல. நான் இவ்வளவு ரூபா சம்பளம் வாங்குறேன், எப்படி எனக்கு வருமானம் பெருகும்? மாட்டிட்டீங்க. எப்படி என்று கேள்வி கேட்கிறவர்களை தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. எப்படி என்ற கேள்விக்கு உடனே நீ பதில் சொல்லணும். ஆமா, எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தானே, எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் தானே, எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் தானே, எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன் தானே. இதை என்னைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள்? His ways are always supernatural. எப்பா ஒரு குடம் எண்ணெயை 100 குடமாக பெருக பண்ணினது அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தானே. சூப்பர் நேச்சுரல் இந்த பைபிள் அந்த எடுத்துட்டா பாதி ஆயிடுமே. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்களை சூப்பர் நேச்சுரல் எடுத்துட்டா இந்த 5 புக்கும் காலியாயிருமே. ஹல்லேலூயா, ஆமென். அது அவருடைய வழி மாத்திரமல்ல, அது அவருக்கு லேசான காரியம். ஆமென். ஒரு குடம் எண்ணெயை 100 குடமாக பெருக பண்ணுவது அவருக்கு லேசான காரியம். 5 அப்பம் 2 மீனை 25,000 மடங்காக பெருக பண்ணுவது அது அவருடைய வழி, அது அவருக்கு லேசான காரியம். எனவே அது உனக்கும் லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்க, 1 கோடி ரூபா கடன். நான் சொன்னேன் இத்தனை நாளில் கடன் தீரும் என்று சொல்லுகிறேன். சூப்பர் நேச்சுரல் அவர்களுக்கு பணம் வந்து கடன் தீர்ந்தது. அருமையானவர்களே, நீங்கள் சூப்பர் நேச்சுரலை குறித்து அறியவில்லை என்றால் நீங்கள் நடுத்தருவில் தான் நிற்பீங்க. இந்த விதவைக்கு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தானே எலிசா கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஓ இன்னும் எந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 10வது வசனம். The book of Proverbs chapter 3 verse 10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், அதோடு நிற்காது, உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு புரண்டு ஓடும்பா. அப்படி என்றால் என்ன பொருள் பாருங்கள். நீ நல்ல மழை காலத்தில் ஆற்று ஓரம் நின்று பாருங்க, அந்த டேமை திறக்கும் போது பார்க்கணும், அந்த வெள்ளமானது புரண்டு புரண்டு ஓடும், அவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும். அதே போல உன்னுடைய பெருக்கம் புரண்டு ஓடும். ஆண்டவருடைய இமேஜினேஷனை பாருங்களேங்க. உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு புரண்டு ஓடும், ஆறா ஓடும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்றைக்கி உங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள். அருமையானவர்களே, ஆமென். உன்னுடைய ஆவிக்குரிய களஞ்சியம் புரண்டு ஓடியதா? முதலாவது, அதான் முதலாவது தேவை. அப்படி என்றால் என்ன பொருள்? உன்னுடைய மனதில் ஒரு உற்சாகம் புரண்டு ஓடுகிறதா? சந்தோஷம் புரண்டு ஓடுகிறதா? ஹல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால்
சில அடிப்படையான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் டு ரிசீவ் ஆல் த ரிட்டர்ன் பிளஸிங்ஸ். எழுதியிருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய். ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14. அதே போல கர்த்தருடைய டிசைன், கர்த்தருடைய ஹார்ட் பீட்டை எப்படின்னா, இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய விருப்பம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பாருங்க, உங்க மனசுல எப்பொழுதும் பெரிதையே கற்பனை செய்யுங்க. ஒரு குழந்தை இருந்தால் அவன் திருப்தி ஆயிருப்பான். யாரு? அந்த ஆபிரகாம். ஏன்னா அவ்வளோ கேவலப்பட்டான். நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல கொடுப்பேன் என்று சொன்னார் பாருங்க. இடங்கொள்ளாமல் போக மட்டும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இதெல்லாம் நம்ம பைபிளில் தாங்க இருக்கு. அதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடி அநேகரை ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப், ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.